அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் இமயம் அவர்களையும், பேராசிரியர் சு ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும், எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களையும், ப்ரொஃபசர் சத்யநாராயணன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கிறேன். ஜெய் பீம். தலித் வரலாற்று மாத கண்காட்சி மற்றும் துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உனக்கான சுதந்திரத்தையும் நீதியையும் சமத்துவத்தையும் யாராலும் கொடுக்க முடியாது, அதை நீயே எடுத்துக்கொள் அப்படின்னு மால்கம் எக்ஸ் அவர்கள் கூறுகிறார். அவரின் வழியில் கருப்பின மக்களின் கலை மற்றும் இலக்கியத்தை கொண்டாடும் விதமாக பிப்ரவரி மாதத்தில் கருப்பர் வரலாற்று மாதம் கொண்டாடப்படுகிறது. அதை போன்று தலித் மக்களுக்கான விடுதலையையும் நீதியையும் சமத்துவத்தையும் யாராலும் கொடுக்க முடியாது, அதை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப தலித் மக்களின் இலக்கியம், கலை, பண்பாடு போன்றவற்றை கொண்டாடும் வகையில் பாபா சாஹிப் அம்பேத்கரின் பிறந்த மாதமான ஏப்ரலை தலித் வரலாற்று மாதமாக நீலம் கொண்டாடுகிறது. நிகழ்த்துக்கலை, சினிமா, இசை, ஓவியம், இலக்கியம் ஆகிய கலை வடிவங்களில் பொதிந்திருக்கும் தலித் அலக்கியலை காட்சிப்படுத்துவது, முன்னோடிகளை அங்கீகரிப்பது, புதியவர்களை அடையாளம் காட்டுவது உள்ளிட்ட நோக்கங்களோடு செயல்படும் நீலம் பண்பாட்டு மையத்தின் முயற்சிகளில் உங்கள் அனைவரையும் இணைத்துக்கொள்ள பேரன்போடு வரவேற்கிறேன். Jai Bhim. The Vanam Art Festival organized by Neelam Cultural Center is going live for the 4th time, with the need for an event that prioritizes the Dalit art forms and showcases how the Dalit identify is just as important. The Vanam Art Festival was introduced in the year of 2018. The Dalit History Month, celebrated in April, aims to acknowledge the reliance, contributions and struggle of Dalit community worldwide, particularly highlighting the fights against caste discrimination, celebrating revolutionary figures like Baba Sahib Ambedkar. The Vanam Art Festival 2025 showcases the events of Dalit History Month exhibition, festival, virtual literary festival, Dhamma Theatre Festival, cultural Dalit art, aesthetic exhibition, Nitham photography exhibition to bring art forms to forefront like any other. We welcome you all to the Dalit History Month inauguration and exhibition. இந்நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்குவதற்கு நீலம் பதிப்பகத்தின் பொறுப்பாசிரியர் அன்பண்ணன் வாசுகி பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நீலம் முன்னெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆதரவு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஒர்க்கிங் டேயில், இந்த ஈவினிங்கில் இந்த இனாக்ரேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய அனைவரையும் நான் வருக என்று நீலம் பண்பாட்டு மையம் சார்பாகவும் எங்களுடைய நீலம் குழு சார்பாகவும் ஒரு அன்பான ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு ரொம்ப சத்யநாராயண சார் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னைக்கு வந்திருந்தார். அதனால் அவருடைய பேரை இன்விடேஷனில் நாங்கள் சேர்க்க முடியல. ஆனால் அவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு வந்தார். இந்திய அளவிலான ஒரு தலித் அறிவுஜீவிகளில் மிக முக்கியமானவர் சார். ரொம்ப வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ் சார். அண்ணன் இமயம் அவர்கள் நீலம்னுடைய பதிப்பகம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நீலம் இதழை ரொம்ப ஒரு மாதம் விடாமல் தொடர்ச்சியாக படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் நிறைகளையும் சமமாக ஒரு மாதமும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒருத்தர். தலித் விஷயங்கள் சார்ந்து, தலித் படைப்புகள் சார்ந்து இந்த அரசியல் மீது அவருக்கு அவ்வப்போது ஒரு மாற்று கருத்து சொல்லக்கூடியவராக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக ஒரு பின்பற்றுகின்ற அளவிலே அவர் தொடர்ச்சியாக நீலத்துக்கு அவருடைய மாரல் சப்போர்ட்டு, அவருடைய ஐடியாஸை, அவர் கொடுத்த சஜஷன்ஸ், ஒரு சின்ன லே அவுட் விஷயத்தில் கூட அவர் ஒரு இன்புட் கொடுப்பார். அவர் சொன்ன விஷயங்கள் நிறையா நான் மாற்றிட்டே வந்திருக்கிறேன். அந்த வகையில் எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் இமயம் அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம்னா. அந்த நீலம் அப்படிங்கிற அந்த ஐடியா உருவாகி நீலம் பண்பாட்டு மையம், நீலம் பதிப்பகம் இது சார்ந்து அறிவுப்புலத்தில் நம்ம நீலம் இயங்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குதுன்ற ஒரு சிந்தனை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இதற்கு ஒரு பக்கபலமாக உறுதுணையாக இதனுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தமிழின் மிக முக்கிய தவிர்க்க முடியாத ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் 15 மினிட்ஸில் வந்துடுவார். இந்த வானம்ன்ற இந்த ஐடியா ஆக்சுவலாக 2018 ஆரம்பிக்கப்பட்டது. 2019க்கு பின்னால் இந்த கோவிட் இல்லாமல் போயிருந்தால் இது கிட்டத்தட்ட ஒரு 7வது ஆண்டு விழாவாக இது இருந்திருக்கிறதுக்கான இருந்திருக்கும் இந்த நிகழ்வு.
2018 வந்து ஒரு 3 days வந்து ஒரே அரங்கில் வந்து எல்லா ஆர்ட்டையும் வந்து கம்பைல் பண்ணி அதை வந்து நிகழ்த்தி காட்டணும் அப்படின்னு ரஞ்சித்துக்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு உருவான ஒரு ஐடியாவில் இருந்து தான் வந்து இந்த ஃபெஸ்டிவலே வந்து ஆரம்பித்தது. அப்போது அந்த மயிலாப்பூரில் வந்து அந்த டிசம்பர் மாதம் கரெக்டாக வந்து 29, 30, 31 3 நாட்கள் வந்து 2018 நடந்தது. அதில் தான் வந்து முதலாக இதனுடைய வெவ்வேறு வடிவங்கள் வந்து பல காலத்துக்கு முன்னால் வந்து முயற்சி செய்யப்பட்டிருந்தாலும் அது வந்து கண்காட்சி நடத்தியிருந்தாலும் இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து நிகழ்த்தி காட்டணுன்ற அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசுன்னு தான் நினைக்கிறேன். 2018க்கு முன்னால் அது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நிகழ்ந்திருக்குமான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த வகையில் வந்து ஒரு நந்தா விளக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் அங்கீகரிக்கப்படாத பல தலைவர்கள், ஆனால் பெரிய வேலைகள் செய்த தலைவர்கள், அவர்களுக்கு வந்து அவங்கள பற்றியான வாழ்க்கை குறிப்புகள் வச்சு அவங்களுக்கு வந்து சிலைகள் அமைத்ததாகட்டும், அப்புறம் தேட்டர் பிளே வந்து ஒரு இடத்துல நடந்தது, கூத்து நடந்தது, அப்புறம் கேஷ்லெஸ் கலெக்டிவ் நடந்தது. இது மாதிரி கலெக்டிவ் ஆஃப் ஆர்ட் வந்து எல்லாமே அந்த 2018 வந்து நடந்தது. அப்போது இது வந்து இந்த வானம் என்ற ஒரு என்டையர் மந்த்தாக வந்து கன்வெர்ட் ஆகலை. அதற்கு பின்னால் தான் 2001க்கு பின்னால் இது வந்து ஒரு 1 month கம்ப்ளீட் மந்த்து ஒரு செலிப்ரேஷனாக இது இருக்கணும். ஒரே இடத்துல நிகழ்வதாகவும் அதே வேலையில் இருக்கக்கூடாது. சென்னையினுடைய பல பகுதி, இது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுக்க நடக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. பட் ஆனால் அதில் நிறையா அது பெங்களூரில் பண்ணோம், அப்புறம் வந்து இந்த வருஷம் ஹைதராபாத்தில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அப்புறம் மதுரையில் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த வானம்ன்ற பேரில் வந்து பல இடங்களில் வந்து நடந்திருக்கு. கேஜிஎஃப்பில் நடந்தது போன வருஷம். ஸோ இது மாதிரி வந்து எல்லா மாநிலம் தாண்டி கூட இதை நிகழ்த்தி காட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை வந்து இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த சவால்களை எல்லாம் மீறி இது தொடங்கப்பட்ட இது வந்து எந்த காரணம் கொண்டும் நின்றுடக்கூடாது அப்படின்றதில் அவர் ரொம்ப கான்ஷியஸாக, அவருக்கு இந்த டைமில் கூட அவர் ஷூட்டிங்கில் தான் இருக்கார். அவரால் வர முடியலன்னா இந்த இனாகரேஷனுக்கு அவர் இந்த மேடையில் இருந்திருப்பார். அவர் இங்கே அவர் இல்லைனாலுமே கூட, அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லைனாலுமே கூட இந்த நிகழ்வு வந்து நடக்க வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதில் ரொம்ப ஒரு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து அவர்கிட்ட உண்டு. இந்த நிகழ்வு சார்பாகவும் இந்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக செய்கிறதுக்காக இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருடைய ட்ரீம், அவருடைய இனிஷியேட்டிவ் வந்து இல்லைன்னா இது வந்து நிச்சயமாக சாத்தியப்படாது. அதில் வந்து அவருக்கு அது ஒரு கராரான ஒரு எண்ணம் இருக்குது, இது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீமில் வந்து இந்த இனாக்ரேஷனை ஆரம்பித்தோம் அப்படின்னு. போன வருஷம் வந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் வந்து நிறையா காட்சிப்படுத்தணும். ஏன்னா அந்த போன வருஷம் வச்ச ஸ்டோரிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே வந்து ஒரு சோஷியல் ஸ்ட்ரகிளுக்கு எதிராக ஒரு விடுதலையை நோக்கி போராடுறவங்களாக வந்து எப்பொழுதுமே தலித்துகள், அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி வந்து அவங்க இந்த பொது சமுதாயத்தில் அவங்க சாதித்தது என்ன, அவங்களால உருவான விளைவுகள் என்ன, இது தலித் அரசியல், தலித்துகளால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு ஒரு லேபிள் ஒட்டப்பட்டாலுமே கூட அவங்க செஞ்ச பல விஷயங்கள் வந்து இந்த பொது சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது, ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது அப்படின்னு போன வருஷம் ஷோகேஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வந்து அந்த நந்தா விளக்கு 2018 பண்ணதுனுடைய ஒரு நீட்சி வடிவமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல வட்டார தலைவர்கள் அதில் கொஞ்சம் பேர், இதில் நிறைய பேர் புதுசு. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும், அவங்களுடைய வரலாறை வந்து நம்ம பதிவு செய்யணும் அப்படின்றதான் நோக்கம். இந்த நீளம் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இது மாதிரியான நிகழ்ச்சி நடத்துகிறப்போ எல்லா அந்த பேம்ப்ளெட்டில் எங்களுடைய நோக்கங்களில் நாங்கள் எழுதுறது ஒன்று தான், தலித்துகளுக்கு அரசியல் வரலாறு ஒன்று இருக்கிறதுன்றது கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடியவங்களும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து தலித்துகளுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று தலித்துகளுக்கு இருக்குது. அது ஒரு வெறும் போராட்டமாக இல்லாமல் அவர் ஒரு கலை வடிவத்தில் இருந்திருக்கிறது. அந்த கலை வந்து அழகியலுக்கு எந்த வகையிலும் வந்து அது ஏஸ்தட்டிக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு வடிவத்தில் அது இருந்திருக்கிறது. ஒரு பெரிய நீண்ட நெடிய அரசியல் வரலாறு இருக்கிறது. அதை வந்து இந்த லேபிளில் வந்து அதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லணுமா அப்படின்றது கேள்வி வந்தாலுமே கூட, இது மாதிரியான தலித் அமைப்புகளை தாண்டி ஒரு பெரிய மனசோடு இது எக்ஸிபிட் பண்ணணுன்ற எண்ணம் இது வரைக்கும் யாருக்குமே வந்ததில்லைன்றது தான் உண்மை. அதனாலவே நம்ம இதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது.
அதனால் இந்த நிகழ்ச்சி வெவ்வேறு தீமில் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் என்று நான் உறுதியளித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.